மற்றொரு அண்மை செய்தி. பாமக மாநில துணைத் தலைவராக திருத்தணி முன்னாள் எம்எல்ஏ ரவிராஜ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். பாமக நிறுவனர் ராமதாஸ் துணைத் தலைவராக திருத்தணி முன்னாள் எம்எல்ஏ ரவிராஜை நியமனம் செய்து அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இதேபோல திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அமைப்பு செயலாளராக வழக்கறிஞர் ராசா என்ற சங்கர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். நாமக்கல் மத்திய மாவட்ட தலைவராக இருந்த தினேஷ் பாண்டே நீக்கப்பட்டு புதிய மாவட்ட தலைவராக பிரதாப் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். பாமக நிறுவனர் ராமதாஸ் இந்த நியமனங்களை நியமித்து அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். பாமகவில் அடுத்தடுத்து புதிய நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டு வருகின்றனர். புதிய நிர்வாகிகளை நியமித்து ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டு வருகிறார். நாமக்கல் மத்திய மாவட்ட செயலாளர் ரமேஷ் நீக்கப்பட்டு அந்த பதவியில் மனோஜ் என்பவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு விழுப்புரத்திலிருந்து செய்தியாளர் பரணிராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பரணிராஜ். தற்போது பாமக புதிய நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டு வருகின்றனர். ஏற்கனவே அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையே அந்த மோதல் போக்கு நீடித்து வரக்கூடிய இந்த நியமனம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்கள். அதாவது வினோத், பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸிற்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மோதல் போக்கு நிறைவேறக்கூடிய சூழ்நிலையில் அன்புமணியை பாமக தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்துவிட்டு செயல் தலைவர் பதவியில் நியமிப்பதாக டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருந்ததோடு அன்புமணி மீது அடுக்கடுக்கான பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறியிருந்தார். இதனால் பாமகவில் தந்தை மகனுக்கும் இடையிலான மோதல் உச்சகட்டத்தை எட்டியதை தொடர்ந்து பாமகவில் இருக்கக்கூடிய அன்புமணியின் ஆதரவாளர்களை நீக்கிவிட்டு தனது ஆதரவாளர்களை நியமித்து தொடர்ந்து பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். இதற்கு நேர்மாறாக அன்புமணி பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் நீக்கும் நிர்வாகிகள் அறிவிப்பு என்பது செல்லாது என்று அன்புமணி தெரிவித்த நிலையில் தொடர்ந்து பாமகவில் இருக்கக்கூடிய அன்புமணியின் ஆதரவாளர்களை நீக்கும் பணியில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். இதுவரை ஏற்கனவே 35க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களையும் 13க்கும் மேற்பட்ட மாவட்ட தலைவர்களையும் நீக்கி அவர்களுக்கு பதிலாக தனது ஆதரவாளர்களை பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் நியமித்திருக்கிறார். அதே போல் பாமகவின் பொருளாளராக இருந்த தினகரன் பாமாவை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக சையத் ஹுசேன் என்பவரை நியமனம் செய்து அறிவிப்பு ஏற்கனவே வெளியிட்டிருந்தார். தற்போது இன்று நாமக்கல் மத்திய மாவட்ட தலைவராக தினேஷ் பாண்டியை நீக்கிவிட்டு புதிய மாவட்ட தலைவராக பிரதாப் என்பவரையும் நாமக்கல் மத்திய மாவட்ட செயலாளராக இருந்த ரமேஷ் என்பவரை நீக்கிவிட்டு அவருக்கு பதிலாக புதிய மாவட்ட செயலாளராக மனோஜ் என்பவரையும் நியமனம் செய்து தற்போது பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதே போல் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாமக செயலாளராக தாஸ் என்பவரை நியமித்து பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து இன்று மட்டும் கரூர், நாமக்கல், திருவள்ளூர், கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட நிர்வாகிகளை மாற்றம் செய்து பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். வினோத், பாமகவில் புதிய நிர்வாகிகள் நியமனம் தொடர்பான அண்மை தகவல்களுக்கு நன்றி பரணிராஜ்.